நம்ம சுவாசிக்கிற காற்று அது ரொம்பவுமே அசுத்தமா மாசுபாடோட அது சுவாசிச்சோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டமானது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவங்க எல்லாருக்குமே புரியும். கிட்டத்தட்ட வேர்ல்டுலயே பாத்தீங்க அப்படின்னா மோசமான காற்று மாசுபாடு இருக்கிற நகரங்கள்ல டெல்லியும் ஒண்ணு. சரியா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெல்லி கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த காற்று மாசுபாடுனால பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க டெல்லியில உள்ள மக்களும் சரி, அங்க உள்ள அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, ரொம்பவே இதுக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க, யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்போ அக்டோபர்ல பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி வந்துச்சு. இந்த தீபாவளியோட பாத்தீங்க அப்படின்னா இந்த காற்றோட மாசுபாடு இன்னுமே அதிகமாயிடுச்சு. ஏர் பொல்யூஷன் இன்னுமே அதிகமாயிடுச்சு. ஓகேயா? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த வீக்கிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிராபிக்ல போற அந்த வீக்கிள்ஸ், அதுக்கப்புறம் ஃபேக்டரிஸ், இந்த மாதிரியான இதுல இருந்தா பாத்தீங்க அப்படின்னா காற்று ரொம்பவே அதிகமா மாசுபடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? இதுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி வந்துச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா பட்டாசெல்லாம் வெடிச்சு நிறைய பேர் கொண்டாடினாங்க. ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா காற்று இன்னுமே அதிகமா மாசுபட ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கிறவங்களோட நிலைமை, இப்ப நம்ம ஒரு காற்றை சுவாசிக்கிறோம் அப்படின்னா அந்த காற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பியூரா இருக்கும், எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம இருக்கும், தூசு துகள்கள்லாம் உள்ள போகாது, அந்த அளவுக்கு இருக்கிற காற்று. ஆனா அங்க பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன துகள்கள் நம்ம சுவாசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த துகள்களும் அந்த காற்றோட கலந்து நம்மளோட உடம்புக்குள்ள போகுது. ஸோ இப்படி போறதுனால நம்மளோட உடம்பும் சரி, நம்மளோட நுரையீரலும் சரி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க நல்லாவே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் டெல்லியில இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒரு சரியான தீர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ யோசிச்சாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த அறிவியலோட காலகட்டத்துல இந்த 2025ல பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேக விதைப்பு அப்படின்னு. ஓகேயா? இது வந்து எப்படின்னா செயற்கையா ஒரு மலையை உருவாக்குறது. இந்த வானத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மேகங்கள்லாம் திரண்டிருக்கும். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர் அயோடைட் அப்படின்னு சொல்லப்படுற கெமிக்கலை தூவி செயற்கையா மலையை உருவாக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இப்போ பண்ணி பார்த்துருக்குறாங்க. பட் இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா மழை வரல. ஒரு 4 மணி நேரத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு வெயிட் பண்ணி பார்த்தாங்க, எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. பட் இருந்தாலும் மழை சுத்தமா வரல. இதுக்காக அவங்க செலவழிச்ச ரூபாய் எவ்வளவு கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி. டெல்லி கவர்மெண்ட்டும் சரி, அது மட்டும் இல்லாம ஐஐடி கான்பூர் இவங்க 2 பேருமே சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்துல பாத்தீங்க அப்படின்னா 5 டெஸ்ட், இந்த 5 சோதனைகள்ல பாத்தீங்க அப்படின்னா 3.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த மலையை கொண்டு வரணும், இங்க இருக்கிற காற்று மாசுபட்டு இருக்கு, இதை எப்படியாவது சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்க. பட் இதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒப்பந்தத்தை போட்டு அவங்க அதுக்கான சோதனையை நடத்துறாங்க. பட் 3 சோதனை நடத்திருக்காங்க இதுவரைய. பட் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, மழை சுத்தமா வரல. ஓகேயா? பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இப்போ மழை வர்றதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா வானம் இந்த குளிர்காலத்துல இந்த வின்டர் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா மேகங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா வறண்டு இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி வறண்டு இருக்கும்போது மழை வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு காரணமா? இது மட்டும் இல்லாம இந்த மழை வர்றதுக்காக இவ்வளவு யோசிச்சாங்கல்ல, இந்த மேக விதைப்பு அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிளவுட் சீடிங்கை யோசிச்சவங்க செயற்கையா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில்வர் அயோடைட்லாம் கொண்டு போய் மேகத்துல போய் கொட்டி மழையை செயற்கையா உருவாக்கணும்னு நினைச்சவங்க அப்படி மழை அளவுக்கு அதிகமா வந்துட்டுனா என்ன பண்றது அப்படிங்கறத யோசிக்கல. ஸோ இப்போதைக்கு காற்று மாசுபாடு இருக்கு, எப்படி சரிப்படுத்துங்கிறத இப்போதைய தீர்வு யோசிக்கிறாங்களே தவிர, ஆனா நாளைக்கு மறுபடியும் திரும்ப மழை வந்துச்சு, அந்த காற்று மாசுபாடு இப்போதைக்கு குறைஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் அது சில மணி நேரங்கள் சில நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாட்கள்ல திரும்பவும் இதே மாதிரி காற்று மாசுபடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை சரிப்படுத்தணும் அப்படின்னா அவங்க ஆரம்பம் எங்க அப்படிங்கிறத பார்த்து அங்கிருந்து தான் சரிப்படுத்தணும். ஒரு விஷயத்துக்கான ஒரு சம்பவத்துக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிக்காம இப்போதைக்கு அதை சரிப்படுத்தினா போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம அதுக்கு ஆரம்பம் எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுல இருந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான காற்று மாசுபாடு இனி ஃபியூச்சர்லயும் வராது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இவங்க 3.5 கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு மழையை உருவாக்குறாங்க, ஆனா மழை வரல. ஆனா இதே டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாசத்துல நடக்கும், பிப்ரவரி வரைய. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 5 டெஸ்ட் பண்ணணும், அந்த 5 டெஸ்ட்லயுமே மழையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறாங்க.
இதுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 60 லட்சம் ரூபாயை செலவழிக்கிறாங்க. ஸோ இப்படி காசை இதுல செலவழிக்கிறதுக்கு இந்த கட்டுமானம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த வீக்லி, இந்த ஃபேக்டரி, இதுல இருந்து எப்படி பொல்யூஷன் வருதோ அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க யோசிச்சு இதை செயல்படுத்தினாங்க அப்படின்னா இது ஃபியூச்சர்லயும் சரி இன்னுமே பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேயா? ஸோ இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இவங்க பார்த்தாங்களே போதும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது.